தாத்தாட்ட கொடு. ஆச்சிக்கு மேலே வா, இங்க வா, மேலே வா. ஏ பாப்பா. சொல்லு சரி எழுதி. ஹே கைஸ், நான் உங்கள் பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ கைஸ், என்னடா பர்த்டே விலாகுன்னு போட்டுட்டு பாப்பா எங்கே அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க. நம்ம பாப்பா வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு இந்த விலாகில் வந்து என்ட்ரி ஆவாங்க. அவங்களோட பர்த்டே அவுட்ஃபிட் வந்து செம்மையான அவுட்ஃபிட்டு. அண்ட் பர்த்டே அவுட்ஃபிட் ஏன் நான் இப்போ சொல்கிறேன், வீடியோ ஸ்டார்டிங்க்கு முன்னாடியே அவுட்ஃபிட்டை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஸ்னேகன் ட்ரீமி பிக்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் தீபாவளி கலெக்ஷன் தான் பாப்பா போட்டிருக்கிற காஸ்டியூம் இன்னைக்கு. ஸோ அதில் வந்து மாம் டாட்டர் காம்போவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாப்பா மட்டும் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பா. கட்டிங் வீடியோ, அதாவது பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோம்ல, அதில் வந்து கேக் கட்டிங் வீடியோவில் வந்து ஸ்னேகாவும் அந்த ட்ரெஸ் போட்டு 2 பேர் இருப்பாங்க. அவள் ட்ரெஸ் இல்லடி, அதான் மாம் டாட்டர், அதே ட்ரெஸ் இல்லை, மாம் டாட்டர் காம்போவில் மாமும் டாட்டர் 2 பேரும் சேமாக போட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ரீமியமான பனாரஸ் சில்க்ஸில் இப்போ அந்த பனாரஸ், அந்த சாஃப்ட் சில்க்கு பனாரஸ் 2 கலந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி. எப்படி சொல்ல, சாஃப்ட் சில்க். ஆமா, அதுல ஒரு இதுதான். இப்போ ஒரு சேலை எடுக்கணும்னாலே சாஃப்ட் சில்க்ல கிட்டத்தட்ட. அதுவும் நான் சரித்ராக்கு வந்துட்டு பார்த்து எடுப்பேன். அது குத்துமா குத்தாதா, சாஃப்டா இருக்கா, எப்படி இருக்கா. இவ்வளவு நேரம் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா சரித்ரா ட்ரெஸ் தான் போட்டுக்க போறா. அவளுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே வீடியோ பார்த்து. அது மாதிரி இப்போ அது வந்து நம்மளோட ட்ரீமி பிக்ஸ்ல உள்ள தானே. ஸோ அந்த கிளாத்தை வந்து நம்ம பார்த்தோம், நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ மாம் டாட்டர் காம்போ அப்படி சொல்லும் போது அந்த டாட்டர்ஸும் போடுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் அது குத்தக்கூடாது. ஏன்னா ஒன் டே ஃபுல்லா போடுறாங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ் வந்து அச்சராத்தியா இருக்கக்கூடாதுனால அந்த டாக்டருக்கான ட்ரெஸ்ஸையும் வந்து நம்ம பார்த்து குத்தாம இருக்கிறதுக்கு நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாப்பாக்கு அப்படி நல்லா இருக்கணும்ல, அதனால அப்போ பார்த்து நாங்க வந்து எடுத்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். சூப்பரா. அப்போ பாப்பாவுக்கும் குத்தலைன்னா அப்போ மாமுக்கும் குத்தாது, குத்தாது, அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம காஸ்டியூம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம எங்கெல்லாம் போகிறோம், சர்ச்சஸ் போகிறோம், அதுக்கப்புறம் பாப்பா கையால் நிறைய பேருக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் அந்த விலாகை வந்து எப்போ எடுக்கோன்ட்டு. ஆமாம். ஸோ அதெல்லாம் சங்க ரகசியம் என்ன, அதெல்லாம் இப்போ வெளியே சொல்லிட்டு தான் எப்படி. ஸோ எஸ், நீங்கள் வந்து எல்லாமே நாங்கள் பின்னாடி வரும், இன்னும் வரும் போயிட்டு யார் யாருக்கு நாங்க வந்து எடுக்க மறந்துட்டோம், அதனால முன்னாடி இருந்து பின்னாடி எடுக்கும், பின்னாடி இருந்து முன்னாடி எடுப்போம், அப்படிதான். ஸோ பாப்பா கையால் ஃபுட் கொடுக்கணும், மாதாக்கள் முன்னாடிலாம் உட்காந்துருப்பாங்களே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கேக் வாங்கணும், டெக்கரேஷன் பண்ணணும், இது எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி அதான் இந்த விலாகில் பார்ப்பீங்க என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரிங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து சாமி கும்பிடுங்க. குட் கேர்ள். என்ன அப்பா, ஒரே அப்பாவுன்னு சவுண்டு தான். கோயிலுக்கு வந்தானோ ப்ரேயர் பண்ணியாச்சு இல்லை? சரி அங்கே பாருங்க, ப்ரேயர் பண்ணு முதல்ல. சாமி கும்பிடு, ஸ்ட்ரெஸ்ஸே கிடைக்காத, சாமி கும்பிடு. அப்பா போமா, போய் சாப்பாடு கொடுக்கணும். இவ்வளோ நேரம் நல்லா இருந்தா வீடியோக்கு ஆரம்பிச்சு நீங்கள் போடுங்க. சாப்பிடலாம். சில்வா வாங்கிக்கோ. சரி அந்த தாத்தா கொடு, போ. அந்த தாத்தா கொடு, போ. அந்த தாத்தா கொடு. ஆச்சிக்கு ஆச்சி கொடுக்கவா? ஆச்சிட்ட கொடுவா. ஆமா, மேல வரணும். மேல வா, இங்க வா, மேல வா. ஏ பாப்பா, என்ன சொல்ல போறீங்க? ஸோ கைஸ், இப்போ நம்ம
மாதா கோயிலுக்கு போனோம். மாதா கோயிலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துருந்தவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். இன்னொன்று நைட் டைம்லேயும் நிறைய பேருக்கு சாப்பிடாமல் இருப்பாங்களா, அப்போ கொடுக்கலான்ட்டு தான் இப்போ ஒரு 5 to 10 பார்சல் அவ்வளோதான் கொடுத்தோம். ஸோ அதுவும் சரித்திரா கையாக கொடுத்தது என்ன ஸ்னேயா. ஸோ மேடம் அழகாக கொடுத்துட்டாங்க. சரித்து ஆச்சிக்கு கொடுத்தலம்மா நீனு. பூக்கடையை தேடி அலையிறோம். ஆமாம், எனக்கு பூ வச்சுட்டு தான் அடுத்த கோயிலுக்கு போகணுமா, அதான் பூக்கடையை தேடுறோம். ஒன்றும் இல்லை, இப்போ கேக்லாம் வாங்கியாச்சு. ஏன்னா பிளெஸிங்ஸ் வாங்க போகிறவங்களுக்குலாம் கேக் கொடுக்கணும்ல. ஸோ கேக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம், அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஈவினிங் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல செலிப்ரேஷன் vlog வரும். என்ன சவுண்டு இது? ஏய் என்ன சவுண்டு விடுற? பக்குன்னு இருக்கா இல்லையா? ஓகே வாங்க கைஸ் போகலாம். பாரு ஆமா ஆமா அப்பா செருப்பு போடக்கூடாது. நீ கீழே போடு. சரித்து மாலை போட்டிருக்கீங்களாக்கும் அழகா இருக்க. இது உன் குலதெய்வ கோயிலா ஸ்னேகா? உன் குலதெய்வ கோயிலா? சின்ன வயசுல இருந்து அந்த கோயில். சின்ன வயசுல இருந்து அந்த கோயிலா? இந்த கோயில் தானா? பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டுனது. ஆமா அதெல்லாம் இந்த கோயில் தானே? சின்ன வயசுல இருந்து இந்த கோயில் தான். ஓகே. நீ கிடைச்சது இந்த கோயில் தான். அப்படியா? உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. இதுக்கு மேல நல்லா இருக்கு. இது என்னது? இது சர்ப்ரைஸா? இது வந்து நாங்க பர்த்டே செலிப்ரேஷன்ல தான் பார்க்கணுமா? மறைச்சு வச்சிருக்கு பிரச்சனையா? அது பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு. சொல்லு சரித்து. எழுதி கொடுத்துருன்னு 50 வருஷம் ஓடுன்னு. நான் நல்லா தானே சொன்னேன். இப்போ வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஏன் சொன்னோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லா கோயிலுக்கும் போயாச்சு, பாப்பாவுக்கு பிளெஸிங்ஸ் வாங்கியாச்சு மாமனார் மாமியார்கிட்ட. அதுக்கப்புறம் பெரிய ஆட்கள் எல்லார்ட்டையும் அவங்க சொம்பாச்சி வந்தாங்க, அவங்ககிட்டையும் எல்லார்ட்டையுமே சொம்பாச்சி தானே? அது நீ ஃபர்ஸ்ட் ஏதோ சொன்னேன். சொம்பாச்சி தாண்டி சொன்னேன். சொம்பாச்சி. அதாவது அவங்க பேர் வந்து செண்பகாச்சி அப்படின்னு. செண்பகாச்சி நாளடைவுல சொம்பாச்சி. ஸோ எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். இப்போ மத்தியானம் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு, அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த 10 days வந்து தசராவா நாங்கள் வந்துட்டு மாதா கோயில் போகும்போது அங்கே இப்போ தெரியும் எப்பவுமே நட திறந்து இருக்கும், அங்க ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா கூட இந்த கெபிலாம் அங்கங்க இருக்கும், நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஆனா நம்ம ஹிந்து கோயில் பொறுத்த வரைக்கும் இத்தனை நேரத்துல இருந்து இத்தனை வரைக்கும் தான் நமக்கு இருக்கணும்னா நட அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மாதா கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு மாதா கோயில் போயிட்டு அங்க போகும்போது கூட நட திறந்துதான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து தசரா டைம்னால 10 days வந்துட்டு கோயில் வந்து ஃபுல் டே வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ நமக்கு ஃபுல் டே ஓப்பன் இருந்தனால நாங்கள் போனது 12 மணி தாண்டிருச்சு. 12:15 என்னும் போது நாங்கள் போவே செஞ்சோம். நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கரெக்டாக அந்த அபிஷேகம்லாம் நடந்துச்சு. நம்ம சாமியை கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு இப்போ பாப்பாக்கு கேக்கும் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம். அதை இந்த விழாவிலேயே நான் வாங்கிடுவோம். இன்னும் வாங்கல. எது மாலை? ஆமாம், அவள் போட்டிருந்த மாலை கொஞ்சம் அதை நாங்கள் அப்படியே எடுத்து காருக்கு போட்டோம். என் கார் ஃப்ரெண்டில் போட்டிருப்பேன்ல பார்த்தீங்களா? ஸோ அங்கே வந்து போட்டுட்டேன். ஏன்னா அதுவும் ஒரு பிளெஸிங்கான மாலை தானே. காரும் இப்போ பல ஆக்கி வச்சிருக்கேன். நமக்கு கிடைச்சது வந்து அம்மன் கழுத்துல உள்ள மாலை. நம்ம கழுத்துல உள்ள மாலைனா அது வந்து சரித்ரா கழுத்துக்கு வந்துச்சு. அதாவது தெரிஞ்ச ஐயர் நமக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் போனது. அதுக்கப்புறம் என் பொண்ணு அங்க போறாங்கப்போ அவங்க தெரிஞ்சவங்க தானே சொல்லிட்டு அம்மன் கழுத்துல இருந்து மாலையை கொடுத்தாங்க. அது ரொம்ப பெருசா அவளுக்கு. இருந்தாலும் கொஞ்ச நேரம் போடணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் போட்டிருந்தா. அது வேஸ்ட் பண்ண முடியாது, தூர பண்ண முடியாது. அதனால வந்து காருக்கு போட்டாச்சு. இன்னும் காரு அது கொஞ்சம் இதான உடனே அது தூக்கி நம்ம கடல்ல தான் போடணும். அது குப்பையில போடக்கூடாது, கடல்ல போடணும். ஸோ எஸ், எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி 2 கடவுள்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கியாச்சு. ஆமாம், என்னோட மனைவிக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது. ஸோ வேற யாரும் இதை எப்படியுமே பார்த்தீங்கனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மசூதியும் இருக்கு. ஆமாம், மசூதிக்கும் போயிட்டு ஸோ எல்லா மதமும் சம்மதம். எல்லாரும் நம்மளை காப்பாற்றணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். எல்லார்ட்டையும் நம்ம மண்டி போட்டு ப்ரேயர் பண்ண போகிறதில்ல. ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம மனசில். என்ன சொன்னியா?
எல்லா கடவுளும் ஒண்ணு, எல்லா கடவுளும் நம்மளை காப்பாற்றணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மைண்ட் கடவுள்ன்றது செட் தான். ஒண்ணு, அவங்கவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அது. நாங்கள் வந்து இது அது இதுன்னு பார்க்க மாட்டோம், எல்லாமே கடவுள் தான், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாச்சு. இப்போ போய் வழியாக கேக்கும் டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வாங்க வேண்டியிருக்கு பாப்பாக்கு. அதை வாங்கிட்டு அப்படியே அந்த vlog முடிச்சுக்கலாம். ஆனா நான் வந்து இந்த திருநீர் குங்குமம் சந்தனம் வச்சா நான் அழகா இருக்கேன். ஆமா ஸ்னேகா, பார்த்துட்டே இருக்கேன். எனக்கும் நான் சந்தனம் வச்சேன்னா நான் ரொம்ப அழகா இருப்பேன். இந்த வீடியோஸுக்கு சந்தனம் குங்குமம் வச்சேன்னா நான் ரொம்ப அழகா இருப்பேன். வீட்டில் இருக்கும்போது பாங்க மாதிரி இருக்கு. இப்படி எங்கேயாவது கோயிலுக்கு தலைக்கு நல்லா குளிச்சுட்டு சும்மா நான் ஒரு தலைக்கு மேக்கப், தலைக்கு மேக்கப்பா எதுவுமே தேய்க்கல, சும்மா இருந்து குளிச்சுட்ட போட்டுட்டு மூஞ்சிக்கு எதுவுமே போடல, லிப்ஸ்டிக் கூட போடாம அப்படியே தேய்க்கிட்டு பவுடர் மட்டும் அடிச்சுட்டு வந்திருக்கேன். சரி போலாமா? அந்த இது சந்தன குங்குமம் போலாமா? போயிட்டு டெக்கரேஷன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போமா. அண்ட் நெக்ஸ்ட் vlogல வந்து பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog பார்ப்பீங்க, மறக்காம பாருங்க. வாங்க போய் டெக்கரேஷன்லாம் வாங்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ், மேடம் வந்து இப்போ செகண்ட் காஸ்டியூமில் இருக்காங்க, அதாவது நார்மல் காஸ்டியூமில். ஏன்னா இப்போ தான் தூங்கி முடிச்சா. ஸோ இப்போ எல்லாமே வாங்கியாச்சு, கேக் வாங்கிட்டோம், டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இன்னைக்கு போய் டெக்கர் பண்ணிட்டு அடுத்த vlogல நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்கலாம். பாய் சொல்லி சொல்லிடு. ஆ சரி, உமா கொடுத்துரு. அடுத்த vlogல பார்க்கலாம்னு சொல்லிடு. பாய் சொல்லிடு. சொல்லிடுங்க. பாய் 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 பாய்.